அதாவது இவர் வந்து கூட்டம் கூடக்கூடாது, இவர் இனிமேல் மேடை ஏறக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாது திட்டம் போட்டு அத்தனை உயிர்கள் பலியாகினது. இந்த பலிக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பதிலை சொல்லணும். வந்தால் நம்ம விஜய் தம்பி தான் வரணும். விஜய் தம்பி வந்து அவர் இப்போ நாட்டு மக்களுக்கு ஏதாவது புதுமையாக நல்லது செய்யணும்னு நினச்சி அவர் ஆர்வப்படுறாரு. அதாவது வளரக்கூடிய இளைஞர் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் நம் நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் மக்கள்கிட்ட இவ்வளோ இது பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து நடிக்க போனால் ஆயிரக்கணக்கான கோடிச்சு கூட சம்பாதிக்கலாம். அவர் பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே அவருக்கு தேவையான பணம் சம்பாதிச்சிட்டாரு. இப்போ அவர் நடித்தார்னா ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி கூட வாங்கலாம். அது தேவையில்லை. அவர் என்னன்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிறதுக்காக வந்தவர். ஆனால் அவருக்கு வந்து சில இடைஞ்சல்கள், சில பழிகள், சில பிரச்சனைகளை ஊட இருக்கிற உருவாக்குறாங்க. அவர் நடிகர் தானே, அவர் வந்து என்ன பண்ண போகிறார்? எந்த காரணத்துக்கு நடிகர்னு சொல்கிறோம்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தானா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரையுலகத்திலேருந்து வந்தவர். அதே டைமில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து கதைவசனம் எழுதி திரையுலகத்தில் இருந்து வந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. அதுக்கு பிறகு அடுத்தா ஜெயலலிதா அம்மா வந்தும் திரையுலகத்தில் இருந்து தான் வந்தாங்க. திரையுலகத்தில் இருந்து வந்தவங்க தான் நம்ம நாட்டை வந்து நல்லபடியாக கொண்டு போனாங்க. திரையுலகத்தில் இருந்து வந்தவங்க தான் நாட்டை நல்லபடியாக கொண்டு போனாங்களே தவிர அரசியல்வாதி யாருமே நாட்டை நல்லபடியாக கொண்டு போகல. அதுக்கு வந்து அண்ணாதுரை ஒரு ஆள், அண்ணாதுரை காமராஜர் அவங்களோட காலங்கள் முடிஞ்சு அதுக்கு அடுத்து வந்த தலைமுறைகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு வந்து நல்லாட்சி வந்து இதுவரைக்கும் கிடையாது. ஆக அடுத்து ஒரு நல்லாட்சி வரணும் அப்படின்னு இவர் நடிகர், இவருக்கு வந்து நாட்டை பற்றி தெரியாது அப்படி சொல்கிறது வந்து இது வீண் பழி. ஆக மொத்தம் அவர் வந்து மக்களுக்காக எதையாவது ஒன்று பண்ணணும். அதாவது மக்கள் தான் இனிமேல் நான் தான் மக்களுங்கிறது மாதிரி அவர் மக்களோட மக்களாக வாழ்கிற மாதிரி நினைக்கிறாரு. இதுக்கு வந்து யாருக்கும் வந்து ஒரு இது இல்லையே. அவர் வந்து வலுக்கட்டாயம் பண்ணலை, யாரும் எந்த இது வலுக்கட்டாயம் இல்லை, யாருக்கும் வந்து தொல்லை கொடுக்கலை. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம நடித்தது போதும், மக்களுக்கு எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் செய்கிறாரு. இதில் வந்து சில ஊடுருவிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு, அதாவது தேவையில்லாத பழியை போட்டு அவரை வரக்கூடாது. அதாவது எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, புரட்சி தலைவர் கலைஞர் எல்லா பேரும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கொண்ட தலைவர்கள் யாருமே கிடையாது. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில். அப்போ இந்த கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அடுத்து இன்னும் ஒரு மரம் வந்துடக்கூடாது, நம்மளே ஆலமரமாக நிற்கணும், அடுத்து பக்கத்தில் ஒரு செடி கூட வரக்கூடாதுன்னு அந்த செடியை அழிக்கிறதுக்கு என்ன வழி, வேரோட பிடுங்கி விட்டோம்னா அடுத்து அந்த செடி வளராதில்ல அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஆலமரம் மாதிரி படர்ந்துருக்கு. அவங்க உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் இவங்களோட ஆக்கிரமிப்பு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமான ஒரு இது. இவங்க தான் இந்த தமிழ்நாட்டோட ஆக்கிரமிப்பு அவங்க தான். ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஆக நம்ம நாட்டுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காருங்கிறதையும் மக்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வராக இருந்து இவர் நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காருங்கிறது மக்களுக்கும் தெரியும். இனிமேல் என்ன செய்ய போகிறாருங்கிறதும் செய்யாத அது அவருக்கு தான் தெரியும். அதாவது இனிமேல் செய்ய போகிறது அவருக்கு தான் தெரியும், செஞ்சது பூரா மக்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது இது மாற்று தலைவன் ஒருத்தன் வாரதில் எந்த தடங்களே கிடையாது. ஏன்னா அவர் வந்து எல்லா இதில் அனுபவப்பட்டவர் தான், சின்ன பிள்ளையிலேருந்து அவர் அனுபவப்பட்டவர். ஏன் அதுவே வந்து விஜயோட அப்பாவும் இவங்க கட்சியில் உள்ள ஆள் தான். விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் இந்த டிஎம்கேக்காக உழைச்சவர் தான். ஆனால் இன்றைக்கி அவரே விளைய இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு பிடிக்கலைங்கிறத விளைய இருக்காரு. இன்றைக்கி மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட அவர் சப்போர்ட்டே பண்ணலையே. அப்பாவோ அம்மாவோ யாரும் சப்போர்ட் இல்லை, சொந்தமாக அவர் இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி மக்களை தளவு கொண்டு வரது வந்து இப்போ ஆளக்கூடிய தலைவர்களுக்கு பிடிக்கலை. ஏன்னு சொன்னால் மக்கள் பூராமே இவருக்கு பின்னால் சேர்ந்துட்டாங்க. மக்கள் பின்னால் எல்லா மக்களுமே விஜய்க்கு பின்னால் சேர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து பயம் கொடுத்துருச்சு. ஆஹா அடுத்து வந்து இவர் தான் வந்துடுவாரோ, இவர் வந்துட்டு அப்புறம் நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு பயம் கொடுத்து அவரை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம், இவர் மேலே என்ன பழி போடலாம் அப்படிங்கிறது இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். அதே டைமில் வந்து எதை வேணாலும் பண்ணட்டும், எது பண்ணுறதுனால தவறு கிடையாது. ஆனால் மக்கள் உயிரை வந்து இன்றைக்கி பலிகடாவை ஆக்கி, ஒரு உயிர்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எறும்பை கூட கொள்றதுக்கு நம்ம யோசனை பண்ணுவோம். ஆனால் மக்களவே கொன்று மக்களை வந்து இப்படி கேனையை ஆக்கி நம்ம அந்த ஓட்டு வாங்கி நம்ம மறுபடியும் தலைவராக இருக்கணும்னு சொல்லி உயிர் பழி வாங்கக்கூடாது இல்லையா? ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு வந்து அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அதாவது மன்னிக்க மனம் உள்ளவன் மன்னனுக்கு சமம் என்பாங்க. ஒரு மன்னனாக இருக்கிறது இந்த நாட்டு முதலமைச்சருங்கிறது மன்னன் தான். ஆனால் அந்த மன்னனுக்கு மன்னிக்கு மனம் இல்லை.
கொலை செய்ய மனம் வந்து மன்னனுக்கு வரவே கூடாது. ஒரு உயிரை கொள்ற எத்தனை உயிர் அநியாயமாக அவர் என்ன எல்லா பேரும் வர வச்சு எல்லா பேர்த்தையும் கொள்றதுக்காக கூட்டம் கூட்டினார் விஜய் கிடையாது. அவர் வந்து மக்கள் ரசிகர் வந்து கூடுவாங்க. ஆனால் இவர் கொடுத்த இடம் சரியில்லாத இடம். குறுகிய இடத்துல வந்து 100 பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ளே வந்து 1000 பேர் அடைச்சா என்ன ஆகும்? உயிர் இதாகும். அது மூச்சு திணறல் வரும், எல்லாமே வரும். ஆனால் இதை உருவாக்குன காரணமே நம் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகள் தான். அதே மாதிரி அந்த கலவரத்தில் வந்து நெரிச்சலை வந்து சாவே கிடையாது. இது வந்து திட்டம் போட்ட பழி, திட்டமிட்டு செஞ்ச பழி. இதுக்கு வந்து அவரும் பாவத்தை முடக்கி உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு விஜயை வந்து மன உளைச்சலை உருவாக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் விஜயகாந்த் அண்ணனுக்கும் பண்ணாங்க. விஜயகாந்த் அண்ணனும் இதே மாதிரி தான் வந்து அவர் ஆட்சியில் உட்காரக்கூடிய ஒரு சூழல் வரவுமே அன்றைக்கி கருணாநிதி கட்சிக்காரங்க தான் அவங்கள வந்து எல்லாம் பண்ணது. கருணாநிதி கட்சிக்காரங்க, இந்த திமுக கட்சிக்காரங்க தான் விஜயகாந்த் இன்னைக்கு இறந்ததுக்கு காரணமே அவங்க தான். ஏன்னா அவர் வந்து நல்லா இருந்தவரை அவரை மனநிலையை பாதிக்கப்படுத்தி அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மக்களை வந்து எல்லா பற்றியும் வந்து திசை திருப்பிட்டு அவரை ஒரு நோயாளியாகவே படுக்க போட்டு இன்றைக்கி பாவத்தை அவரை முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மாவும் பண்ணாங்க, எம்ஜிஆரும் அப்படி தான் பண்ணாங்க. இப்படி எல்லா தலைவருமே இவங்களால் பழி வாங்கப்பட்டவர்கள். அதே மாதிரி இன்றைக்கி விஜயை கொண்டு வராங்க. விஜயகாந்த் அண்ணனை என்ன பண்ணாங்களோ அதே வழியில் இப்போ விஜயை கொண்டு வராங்க. அன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? விஜயகாந்த் அண்ணன் வந்து அவரோட ரசிகர்கள் வந்து வடிவேல் வீட்டில் கல்லை கொண்டு எரிச்சாங்க, வடிவேல் உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு கொடுக்குங்கிற மாதிரி இவங்களே ஒரு நாடகத்தை ஆடி கடைசியில் வடிவேலை வச்சு மேடையில் அசிங்கமாக பேசி ஒரு ஊருக்கார மரக்காரங்கன்னு கூட அவன் பார்க்காம அந்த வடிவேல் நன்றி கட்டத்தனமாக அந்த ஆள் பேசி பொருளையை கிளப்பி என்னென்னலாம் பண்ணினாங்க. ஆனால் அதே பணியை இப்போ கொஞ்சம் மாற்றி விஜய்க்கு பண்ணுறாங்க. அதாவது இவர் வந்து கூட்டம் கூடக்கூடாது, இவர் இனிமேல் மேடை ஏறக்கூடாது, மக்களை சந்திக்கக்கூடாது திட்டம் போட்டு அத்தனை உயிர்கள் பலியாகினது. இந்த பலிக்கு காரணம்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் பதிலை சொல்லணும். விஜய் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு இதுக்கு இது இல்லை. ஆனால் நீ செஞ்சது இப்போ தவறுப்புறம் பழி அங்கே ஓட்டு. அதாவது கொலை செய்பவன் ஒருத்தன், தண்டனை அணிவிக்கிற ஒருத்தன் இருக்கக்கூடாது. இத்தனை கொலைக்கும் கொலைகாரனாக இருக்கக்கூடியது அவர் கட்சிக்காரங்க தான், அவர் கிடையாது. அவர் வந்து பாமர மக்களை எல்லா பற்றியும் ஒன்றா நினச்சி அவர் பார்க்க வந்தாரே தவிர கொலை செய்ய வரல. நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்க, உங்களை பூரா நான் கொலை பண்ணுறேன் நான் சொல்லி மக்களை வர சொன்னார். ஆனால் இது திட்டமிட்டு செஞ்சது தான். இத்தனை உயிர்கள் பழிக்கு இவர் முதலமைச்சர் தான் பதிலே சொல்லணும். அவர் தாங்க மொத்தத்துக்கு முதலமைச்சர் தான் காரணம் இதுக்கு. ஆக என்ன அப்படின்னா விஜய் தம்பி கண்டிப்பாக வருவாப்பில். இது யாருனாலையும் மாற்ற முடியாது. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கக்கூடியது விஜய் தம்பி. மிகப்பெரிய சரித்திரம் உருவாகும். அது 2026 கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நான் வந்து சாதாரண ஒரு குப்பை பெருக்கும் தொழிலாளி, ஒரு காடை நாங்கள் தூய்மை தொழிலாளி இருந்தாலும் எங்களோட மனசுக்கே தெரியும் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், யார் வந்தால் நல்லாயிருக்குங்கிறது எங்கள் மனசுக்கு தெரியும். ஆக மொத்தம் விஜய் தம்பி தான் கண்டிப்பாக வருவாப்பில் சார். நன்றி. செல்வராஜ். அதாவது செல்வராஜ் அப்படின்னு சொன்னால் தேனி தென்றல் செல்வராஜ் யூடியூப்பர் தான். நானும் தேனி தென்றல் செல்வராஜ் உங்கள் செல்லே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனால வந்துடுவேன். ஆக என்னன்னா இப்போ நான் அந்த கார்டனில் தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுருக்கேன். செல்வராஜ்.